ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சப்போர்ட் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டுருப்போம். அந்த எபிசோடில் பார்க்காத போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் கதையை புரியும். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா அதுவே எனக்கு போதும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள வரமா. போன சாப்டருடைய கண்டினியூஷன் தான் காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் லீக் விக்ஷியோ. இங்க இருக்கிற எல்லாரும் இவரை பிரதர் லீன் தான் கூப்பிடுவாங்க. இந்த மனுஷன் என்னோட பிளாக்ல தான் தங்கி இருக்கான். சொல்லப்போனா நெய்வர்னே சொல்லலாம். எனக்கு ரொம்பவும் பிரபலமான ஆளு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவரை பத்தின நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்க. இவர் எப்பவுமே தன்னோட ஸ்மோக்கு மட்டும்தான் பிடிப்பாரு. ஏன்னா இவரோட பிராண்டை தவிர வேற எதையும் இவர் பண்ண மாட்டாரு. இருந்தாலும் வேலை வெட்டி இல்லாத முக்கியமான ஒரு ஆளா இருந்தாலும் தன்னுடைய பிரதரோடைய ப்ரூக்குக்கு தேவையான ப்ராஜெக்ட், அசைன்மெண்ட், மிஷின்ஸ் எல்லாத்தையுமே இவர் தான் கவர் பண்ணி கொடுக்குறாரு. இருந்தாலும் வெளியில இவரை பிஸியான ஆளன் மாதிரி தான் காமிச்சிப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள எப்படியாப்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு ஹீரோவை இப்ப முன்னாடி நின்று பார்த்துன்னு இருக்கேன். ஹீரோவும் பிரதர்லி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறேன். யாரா தம்பி நீ? தம்பி உன்னை எனக்கு தெரியுமா தெரியலப்பா இதுக்கு முன்னாடி. அப்படியா? நான் தாங்க ஃபேங்கு. இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தேன் பிரதர்லி. நீங்களும் நாங்களும் ஒரே பிளாக்ல தான் தங்கின்னு இருக்கோம். சாரிப்பா, வேலை முடிச்சு லேட்டா வரனா கொஞ்சம் எனக்கு அப்பப்போ மெமரி லாஸ் ஆயிடும். சரி, உனக்கு இப்ப என்ன வேணும்? அது அப்படின்னு ஹீரோவை தாங்க. சரி, காது கிட்ட வந்து சொல்றேன் கேளுங்க. என்னது உனக்கு ஏண்டா அது வேணும் அப்படின்னு அவனு கேட்க பார்த்தா ஹீரோ தான் கன்னு கேட்டிருப்பான். அது கேட்டுட்டு அவன் ஷாக்காக எதுக்குன்னா அப்படின்னு அவனும் மழுப்பேன். இதை பாரு ஃபேங், உன்னுடைய பிரிக் பிரதர்ன்ற முறையில நான் சொல்ல வருது என்னன்னா அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. இந்த வயசுல அதெல்லாம் வாங்கக்கூடாது. நீ இருந்தாலும் உனக்கு லீகலா கிடைக்காத போது என்கிட்ட இந்த மாதிரியான விஷயத்த கேட்கறேன்னா உனக்கு முக்கியமா வேற ஏதோ தேவைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அது ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் நீ கேட்கறது. இல்ல பிரதர்லி, இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்சுதான் நான் உங்க கிட்ட கேட்கறேன். அதனால நீங்க தான் தப்பா புரிஞ்சுருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா அதை நான் வாங்கறதுக்கான காரணமே என்னுடைய பர்சனல் டிஃபென்ஸுக்காக தான், செல்ஃப் டிஃபென்ஸுக்காக. என்ன திரும்ப சம்பவம் நடந்தது? ஒரு நாள் சைக்கிள்ல நான் ரைடு போயின்னு இருக்கும் போது என் கூடயே தூரத்துக்கு முன்னாடி வந்திருந்த ஒரு கிழமை என்ன பண்ணா, எல்லாரும் முன்னாடியும் அவன் வாயில வச்சிருந்த எச்சையை வந்து என் மேல துப்பிட்டான். நான் சும்மா விடுவேன்னா அவன்கிட்ட போயிட்டு நின்ன பிறகு பிரச்சனை கேட்பேன். ஏன்டா துப்புறதுக்கு வேற இடம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டான். அப்படிதான்டா துப்புவேன், நீ என்னடா கேட்குதுன்னு சொல்லிட்டு சொன்னான். அவ்வளவு திமுறன்னு சொல்லிட்டு நான் அவனை போட்டு புரட்டி போட்டேன். பட் ஆனா அந்த இடத்த விட்டு கிளம்பும் போதே அவன் எனக்கு சாபம் விட்டான். எங்க ஆளுங்களை கூட்டின்னு வரேன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அடுத்த நாளே அதே மாதிரி நான் ஒரு நாள் பைசைக்கிள்ல வரும்போது அடி வாங்கின பையன் வெயிட் பண்ணி அவனுடைய ஆளுங்களை கூட்டின்னு வந்து மொத்தமா என்ன போட்டு அடிச்சுட்டானுங்க. எல்லாரும் கும்பலா வந்து அடிச்சனால என்னால எதுவுமே பண்ண முடியாது. அந்த டைம் தான் நான் யோசிச்சேன், என்கிட்ட செல்ஃப் டிஃபென்ஸுக்கு ஒரு வெப்பன் இருந்தா எவனும் என்கிட்ட வந்திருக்க மாட்டானு. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் கும்பலா வந்து அடிக்கும் போது என்னால எப்படி தனியால சமாளிக்க முடியும் சொல்லு. இதுதான்ப்பா நடந்ததுன்னு சொல்லிட்டு பிரதர் லீ கூட சொல்ல, ஆஹா இப்படி ஒண்ணு நடந்திருக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக கேட்கும் போது எப்பரா அவனுக்கு பண்ணலாம், இவனுக்கு குடிமகனா இருக்கிறதுக்கு லேக் இல்லாதவங்க எப்பரா கும்பலா போட்டு அடிக்கல ஒரு மனுஷனை, தனித்தனியா வந்தாலும் எவன்டா சமாளிப்பான், நீ கேட்கறதுலயும் கொஞ்சம் நாய் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பழமின்னு இருக்கேன். நான் சொல்ல வந்த விஷயத்தையே புரிஞ்சுக்காம இவர் பாருன்னு உலகன்னு இருக்காரு. சரி இன்னும் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன். உனக்கு எதனா பிரச்சனைனா என்ன கூப்பிடுறேன், நான் வந்து ஹெல்ப் பண்றேன் உனக்கு. தேங்க்ஸ் பிரதர்லி. சரி, இருந்தாலும் நீ கேட்ட விஷயத்துக்கு அவனை முயற்சி பண்ணி பாக்குறேன். இப்ப நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு, வேற பஸ்ல கிளம்பி போகணும். என்ன பிரதர்லி, நீங்க நடந்த போறீங்க? வாங்க, நான் உங்களை கூட்டின்னு போறேன் கார்ல. டே, கார்ல வச்சுட்டு இருக்கியா? இருந்தாலும் ஃபேங், உண்மையிலேயே நீ நல்ல சொகுசான வாழ்க்கையை தானே வாழ்ந்துன்னு இருக்குன்னு எனக்கு தெரியுது. எவ்வளவு இந்த கார் இருக்கும் வேலை? கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் இருக்கும். பரவாயில்லையே, ஆக்சுவலி இது நல்லா தான் இருக்கு. நல்ல டீலுக்கு நல்ல விலையில இந்த காரை வாங்கிட்டேன். இரு, நான் ஒரு காருக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு போஸ்ட் போடலாம் அவனுக்காச்சு. அப்புறம் அவனும் போட்டுட்டு இன்னொரு கேங் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். அந்த இடத்துல கார்னு அவனுங்கெல்லாம் பார்த்துட்டு யாரோ வந்திருக்கானுங்கடா. அப்ப கார்ல இருந்து நம்ம பிரதர்லி இறங்கின உடனே, பிரதர்லி உங்களோட காரா? என்ன பண்றது, வேலை வாய்ப்புகள் ஒன்னும் அதிகமாக நம்ம டிராவல் பண்றதுக்கு காரு தேவைப்படும்ல, அதனாலதான். எவ்வளவா இருக்கும்? இல்ல உண்மையை சொல்ல போனா இது எந்த கிடையாது, அந்த பையனுது. அவன் கூட தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இவனும் புலம்பிட்டு இருக்கேன். அங்க அவர் சொல்றதை வச்சு பார்க்கும் போதே தெரியுது, ஒருவேளை நம்ம ஓனர்ன்றமா இல்ல அவர் ஓனர்ங்கிறாரு அந்த காருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு பிசினஸ் பண்ற இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவனோட அண்ணன் பேரு தான் பிக் மவுத்லி. என்னடா எங்க வந்திருக்கேன், நான் பிஸியா இருக்கேன், கிளம்பி பாஸ், நான் ஒரு நல்ல டீலை கொண்டு வந்திருக்கேன். எங்க இருக்கிறாரு பாருங்க, இந்த லிட்டில் பிரதருக்கு ஒரு விஷயம் வேணுமா, அதை வாங்குறதுக்கு தான் உங்ககிட்ட கூட்டின்னு வந்திருக்கேன். இவனுக்கு கன்னு தேவையா? என்னது கன்னா? ஹீரோ பதட்டத்துல அவனை பார்த்துன்னு இருக்க, அவன் வில்லத்தனமா இவனை பார்த்துன்னு இருக்கான். ஓ தம்பி, உனக்கு என்ன எந்த வயசுலயே கன்னு தேவைன்ற? ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போலியே. சரி குவான்சி, சொல்லுங்க சார். 6000 அந்த கன்னு அப்படின்னு கொன்ன நீட்டேன். ஹீரோவும் ஆக்சுவலி பாஸ் லியோ, நான் நினைக்கிறது என்னன்னா இந்த கன்னை விட பெரிய கன்னா இருந்தா நல்லா இருக்கும். அதாவது அதுக்கு ஸ்கோப் இருக்கணும். அதாவது ஸ்னைப்பர் கன்னு தான் கேட்கிறேன். என்னது குழந்தை, என்ன கேட்ட? ஸ்னைப்பரா? ஆமா அதேதான். என்னடா ஒரு ரேஞ்சுக்கு இதுல போதும்னு பார்த்தா ஸ்னைப்பர்லாம் நீ கேட்டுன்னு இருக்கேன். என்ன வெறுப்பேத்துட்டு இருக்கியா? யாருக்கிட்ட வந்து என்ன மாதிரியான கண்ணெல்லாம் கேட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாவ. பக்கத்துல இருந்த பிரதர்லியும் சரி பாஸ் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க, அவனுக்கு மிகப்பெரிய ரீசன் இருக்கு, அதனாலதான் அவன் கேட்கறான். அது கேட்டுட்டு நானே ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டு தெரியுமா. அதுக்கப்புறம் அந்த மொத்த கதையை அவனும் அவன்கிட்ட சொல்ல, இதை
கேட்டுட்டோம். ஆஹா, இவ்வளவு பெரிய மோசமான கதையா இருந்தாலும் சரி, இதை பத்தி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை ஆர்டர் பண்ண பாக்குறேன். குழந்தை என்ன மன்னிச்சிட்டு, நான் உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவன் புலம்பிட்டு இருக்கு. என்னடா பிரதர் லீ வந்து நான் சொன்ன கதையே இன்னும் 4-5 பிஸ்ட் போட்டு எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு போலியே. தம்பி, அதே மாதிரி நீ கேட்ட ஸ்னைப்பர் வந்து இப்பவே கிடைக்காது, அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நாங்க அதான் ஆர்டர் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்ச பிறகுதான் உனக்கு கொடுப்போம். தேங்க்யூ பாஸ். குவான்சி, அந்த செமி ஆட்டோவை ஆர்டர் பண்ணிடுறான். ஓகே சார். என்னடா இது, அதுக்குள்ள எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிச்சு டீலு. அதுக்கப்புறம் போறதுக்கு முன்னாடி அந்த பாஸும் சரி தம்பி, இருந்தாலும் இது என்னுடைய கிஃப்டா வச்சுக்கோ அப்படின்னு அந்த பிஸ்டலை கொடுக்குறான். எதுக்காக இவரு கொடுக்குறாரு, அவனை இவனை மொழிக்க, இவன் என்ன போகாம இருக்கான்னு சொல்லிட்டு பாசம் மொழிச்சுன்னு இருக்கிறத ஹீரோவும் பார்த்துட்டு, சரி இருந்தாலும் இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க, இவங்க கிட்டயும் விஷயத்த சொல்லிடுவோம். சரி காய்ஸ், ஒரு விஷயத்தை இங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. இவ வரப்போற இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மிகப்பெரிய பருவநிலை மாற்றம் ஏற்படும். இந்த வெதர்னால நம்மளோட உலகம் வந்து ஃபுல்லாவே மோசமான நிலைக்கு போகுது. கவர்மெண்டால கூட ஈவன் அதை தடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இந்த நிலைமையில நீங்க இருக்கும் போது இது எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால முன்கூட்டியே நான் நிறைய சப்ளைஸையும் வாங்கியிருக்கேன். அதனாலதான் குறிப்பிட்ட டைமுக்குள்ள இந்த மாதிரியான பர்ச்சேஸையும் பண்ணின்னு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கி வச்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு சர்வே ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். சப்ளைஸ் எல்லாத்தையும் முன்கூட்டியே வாங்கிருக்கேன். நாமா அப்ப அந்த பாஸும் உண்மையாவா சொல்றேன்னு கேட்க, சீரியஸா தான் சொல்றேன். சரி ஓகேடா தம்பி, ரொம்ப நன்றி, நான் வாங்கிடுறேன். இன்னும் ஏன்டா எங்க முயற்சி இருக்க கிளம்படான்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் அவனுங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வரேன். வரும்போதே நம்ம பிரதர் லீயும் ஃபேங் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அவர் ஹேண்டில் பண்ண விதமே இதுக்கு முன்னாடி இருந்தது கிடையாது. இந்த மாதிரிலாம் அவர் உங்ககிட்ட பேசும்போது வேற மாதிரி பேசினாரு. சொல்லப்போனா இன்னைக்கு நல்ல மூணுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி பண்ணிருக்காரு. அதே மாதிரி நீ கவலைப்படாத, நீ கேட்ட எல்லா விஷயமும் கூடிய சீக்கிரமே வந்துடும். ஹீரோவும் ரொம்பவே நீங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் நன்றி பிரதர் லீ. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நான் ரகடா இருக்குன்னு எல்லாருக்கும் காமிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு எனக்கும் வெளியில இங்க இடத்துல இருக்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அதனாலதான் நான் நிறைய பண்ணுவேன். என்னதான் நான் வெளிப்படையே ஒரு கெட்டவன் சொல்லிக்கனால உள்ளுக்குள்ள நல்லவன்ப்பா அப்படின்னு அவர் பேசிட்டு வரேன். இப்போதைக்கு நான் சப்ளைஸையும் செக் பண்ணியாச்சு, வெப்பனையும் செக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்போகலிப்டிக்ஸோடைய லாஸ்ட் டேக்காக நான் வெயிட் பண்ணி மொத்தத்தையும் இப்போ ரெடி பண்ணி செட்டப்பா வச்சுக்கணும். இந்த டைம் என்னுடைய எபிலிட்டியை ஸ்டடி பண்றதுக்கான நேரம், அதில் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வேர்ல்டுல இந்த அப்போகலிப்டிக்ஸ் முடிகிற வரைக்கும் என்னால் உயிரோட வாழ முடியும். அதுக்காக என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஹீரோவும் கண்ணு மூடி யோசிச்சுன்னு வர பனியால அப்படியே சறுக்கி வீறான். டேய் நல்லா தானே இருக்கு, டேய் ஃபேங்கே நல்லா தானே இருக்கு, என் கால் உடஞ்சிச்சு, எனக்கு தெரிஞ்சு அது உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் வலிக்குதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ப்ளீஸ் பிரதர் என்னை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்களா அப்படின்னு கார் சேவை அவர்கிட்ட கொடுக்க. ஆக்சுவலி லிட்டில் பிரதர் ஃபேங், எனக்கு டிரைவிங் பண்ணலாம் தெரியாதுப்பா, என்கிட்ட எந்த விதமான டிரைவிங் லைசன்ஸும் இல்லை. அடாடா இப்போ நான் எப்படி போறது, கவலைப்படாதடா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த இடத்துல இருந்து நடராஜா சர்வீஸ்ல நான் உன்னை கூட்டிட்டு போறடா அப்படின்னு அவன் தீன் பல பார்க்க, என்னடா இவ்வளவு கணக்கணுக்குன்னு சொல்லி பிரதர்லியும் பதற. ஹீரோவும் பிரதர்லி தயவு செஞ்சு நடந்து போலாம் வேணாம்பா, நீ டாக்ஸியை மட்டும் வர சொல்லு, நான் அதுக்கு பே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறான். ஹாஸ்பிட்டல்ல மெயினான டாக்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ஜியான் நல்லபடியா பாத்துக்கோ, நைட் ஷிஃப்ட் என்ன, ஓகே மேம் நீங்களும் நல்லபடியா போயிட்டு வாங்க, ஸ்னோ வர அதிகமாயிட்டே இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல ஒரு நர்ஸும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஒரு திடீர்னு கால் வருது. இவங்க தான் இந்த இடத்துடைய ஹெட் நர்ஸ். ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க ஹெட் நர்ஸ், இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது, இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலம்ல சொல்லிட்டு இருக்க. அடடா ஹிப்பியா வர வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாங்குவா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணா பாத்துருங்க. அடுத்த எபிசோடும் இது கூடயே வந்துடும், மறக்காம பாத்துருங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.